கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 மற்றும் 23. யோபு 22, 22 மற்றும் 23. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆமென். யோபுவின் சிநேகிதனான எலிப்பாஸ் யோபுவிடம் கூறிய வார்த்தைகளைத்தான் இன்றைய தியான வசனமாக தியானிக்கப் போகிறோம். இந்த வசனம் யோபுவுக்காக மட்டும் சொல்லப்படவில்லை, இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். முதலில் அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நம்முடைய வேதத்தை பல்வேறு மனிதர்கள் எழுதியது என்று சொல்லப்பட்டாலும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவருடைய பிள்ளைகள் ஆவியில் நிறைந்தவர்களாய் இந்த வேத வார்த்தைகளை எழுதினார்கள். இதைத்தான் இங்கு எலிப்பாஸ் அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். இந்த பிரமாணத்தில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிபூரண விசுவாசத்துடன் முழு மனதுடன் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு கட்டளை இடுகிறார். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வேத பிரமாணம் என்பது தேவனுடைய நியாயத்திற்கும் உண்மைக்கும் அடிப்படை ஆனது. புற உலக அறிவால் மட்டுமே மனிதன் வாழ முடியாது. தேவனின் வார்த்தைகள் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மிக திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் மனதில் இருக்கும் பொழுது அவை வாழ்வின் ஒளியாக நல் வழிக்கு வழிகாட்டுதலாக செயல்படும். நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து ஆண்டவரது வார்த்தைகளை நம் இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எதிரான எந்த பாவங்களும் செய்ய முடியாது என்பது இது வசனத்திலிருந்து தெளிவாக புரிகிறதல்லவா? என் மகனே,
என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம் என்று நீதிமொழிகளும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அதாவது நம்முடைய பாவத்திலிருந்து மீண்டு மனம் திருந்தி வருந்தி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால் மட்டுமே நாம் மீண்டும் கட்டப்படுவோம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய அக்கிரமங்களை விலக்கி புனிதமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதை குறிக்கிறது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்பது பாவம் மற்றும் தீயதை முழுமையாக வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாவமுள்ள இடத்தில் தேவனின் ஆசீர்வாதம் நிறைவது இல்லை. எனவே மனம் திரும்புதல் மட்டும் அன்றி மனம் மற்றும் வாழ்க்கை முழுமையாக தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைய தியான வசனம் நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது, தேவனின் வார்த்தைகளை முழு விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு அவற்றின்படி வாழ்வதன் மூலம் நம்முடைய ஆன்மீக வாழ்வு செழிப்பாகும் என்பது புரிகிறது இல்லைங்களா? இரண்டாவது, மனம் திரும்புதல் தேவனுடன் மீண்டும் நல் உறவை கொள்ள உதவுகிறது. ஸோ மனம் திரும்புதலின் அவசியம் என்ன அப்படிங்கிறது நாம் இந்த வசனங்களின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, பாவங்களை விலக்கி வாழ்வில் பரிசுத்தத்தை காத்து நடக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக புரிந்து கொண்டோம் இல்லைங்களா? ஸோ இன்றே நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். தேவ சமூகம் அமர்ந்து, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நாம் வாழ கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.